ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்துமதி. நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். ஸோ அதை செய்கிறதுக்காக என்னென்ன வேண்டும், இதே மாதிரி கார்ட்போர்ட் வேணும். ஸோ நான் பிங்க் கலரில் வேண்டியிருக்கேன், உங்களுக்கு விருப்பமான கலரில் வேண்டலாம். ஸோ சதுரமாக ஒரு கார்ட்போர்ட் வேணும், அது வேண்டியிருக்கிறேன். அதோட இந்த ஷைனிங்கான ஒரு ப்ளூ கலரில் இந்த கார்ட்போர்டும் வேண்டியிருக்கிறேன். இது வந்து அந்த ஃப்ளவர் பாஸ்கெட்டுக்கு சைடில் டிசைன்கள் பண்ணுறதுக்காகவும், மற்றது ஹாப்பி பர்த்டே என்று நான் இதிலேயே எழுதி போட்டு வெட்டி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காகவும் இதை வேண்டியிருக்கிறேன். மற்றது பூக்கள் செய்ய போகிறேன். பூக்கள் செய்து அதுக்குள்ளே அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே வச்சு அழகாக அதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அது இதை பார்க்குற உங்களுக்கும் அது ஒரு பிரயோசனமாக இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொண்டு என்னுடைய வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் பாருங்க, ஒவ்வொரு இதழ்களாக வச்சு நான் சேர்த்து கட்டுறேன். அது ஒரு பூவாக வந்துட்டுது, ஒரு ரோஸாக. அந்த ரோஸ் எல்லாம் ஒன்றிணைச்சி அப்படியே பொக்கையாக கட்டி எடுக்கணும். ஒவ்வொரு பூக்களாக வச்சு வச்சு கட்டி எடுக்கணும். பின்ன நான் என்ன செய்ய போகிறேன்டா, அந்த பிங்க் கலர் கார்ட்போர்டில் பூ பாஸ்கெட் செய்ய போகிறேன். இப்போ
இப்போ 2 தரமாக அந்த மூளைப்பாட்டாக மடித்த அந்த கார்ட்போர்ட்டை மேல் பகுதியிலே ரவுண்ட் பாட்டாக நாங்கள் ஒரு வட்டம் அரை வட்டம் வரைஞ்சி கொள்ளணும். வரைஞ்சி கொண்டு அதை நாங்கள் கத்திரிக்கோளால் அப்படியே வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து போட்டு நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பூ வடிவமாக வரும். ஸோ அதை நான் திரும்ப எப்படி மடிக்கிறேன்ட்டு இதில் பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4ஆம் மடித்த அந்த மட்டையை நான் ரவுண்ட் போட்டு அந்த ரவுண்டையும் நான் அழகாக வெட்டி கொண்டேன். வெட்டி கொண்டுட்டு விரித்து பார்க்கும்போது ஒரு பூ வடிவமாக வருது பாருங்கள். இதை திரும்ப நாங்கள் அந்த ஒரு அளவான கணக்குக்கு அதை திரும்ப ஒரு மடிவம் மடித்து நல்லா அமர்த்தி விட்டால் அந்த அமர்த்தினோடனே அந்த அடையாளம் தெரியுது. அதை வச்சு கொண்டு நீங்கள் திரும்ப அந்த பூவுக்கு மடிக்கிறத பாருங்க இப்படி நான் செய்கிறேன்ட்டு. அந்த அழகாக வெட்டின அந்த பூ வடிவத்துக்குள்ளே அந்த நாங்கள் வெட்டின அந்த ரவுண்ட் ரெஜி ஃபோமை நீங்கள் அதுக்குள்ளே வச்சு பார்க்கணும். பார்த்தா அந்த ரவுண்ட் வடிவத்துக்கு சும்மா லைட்டாக ஒரு மார்க் பண்ணணும். பண்ணி கொண்டு அந்த இடத்துக்கு தான் நீங்கள் மடித்து எடுக்கணும். ஸோ அப்படி இருக்கா நாங்கள் மடித்து எடுப்போம். இப்போ அது மடித்ததுக்கு பிறகு நாங்கள் அதில் இருந்து அந்த நாங்கள் மார்க் பண்ணின அந்த வட்ட வடிவம் அது வரைக்கும் நீங்கள் இப்படி ஒவ்வொரு இதழ்களாக அந்த அளவுக்கு இப்படி வெட்டி எடுக்க வேணும். வெட்டி எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு திரும்ப அந்த ரவுண்ட் அந்த வெட்டி முடிக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஒவ்வொன்றாக இப்படி மடித்து எடுத்து வர வேண்டும். ஸோ இதில் பாருங்கள், நான் செய்கிறேன். இந்த ஃப்ளவர் பாஸ்கெட் இப்போ வெட்டியாக எடுத்தாச்சு. இது இப்போ நான் அதுக்கு அந்த டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ளூ கலர் கார்ட்போர்ட்டை இப்படி ஹார்ட் பேட்டர்னாக வெட்டி எடுக்கிறேன். ஒவ்வொரு இதழுக்கும் நடுவில் வைக்கிறதுக்காக நான் இதை ஒரு ஹார்ட்டை வடிவாக கீறி போட்டு அதை முதல் வெட்டி அதை வச்சு கொண்டு நான் இதெல்லாம் வரைஞ்சிட்டு அப்புறம் அதை ஒவ்வொன்றாக நான் வெட்டி எடுக்க போகிறேன். இதில்
வரைஞ்ச அந்த ஹார்ட் ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுத்து அந்த பூ பாஸ்கெட் ஒவ்வொரு இதழில் நான் அதை வச்சு ஒட்ட போகிறேன். இதில் பாருங்கள், அந்த ஹார்ட் எல்லாம் வெட்டிட்டு நான் ஒவ்வொரு இதழுக்கு இடையிலையும் இந்த ஹார்ட்டை வச்சு நான் ஒட்டி எடுக்கிறேன். ஒட்டி எடுத்ததுக்கு பிறகு மற்றது என்ன செய்யறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த பூ பாஸ்கெட்டுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக ஹாப்பி பர்த்டேண்டு அந்த ப்ளூ கலர் கார்ட்போர்டில் எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்துக்களாக அதை வெட்டி எடுத்துட்டு ஒரு நீளமான பிங்க் கலர் கார்ட்போர்ட் துண்டு எடுத்து அதில் வரிசையாக ஹாப்பி பர்த்டேயை ஒட்டின அந்த பீஸை ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்ட்டை வெட்டி அதில் நான் ஒட்டி போட்டு அந்த பூ கூடையில் சொருகி வச்சா அது ஒரு அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர் பாஸ்கெட்டில் நான் அந்த பூ போல வெட்டின ஒவ்வொரு இதழையும் அந்த ஒவ்வொன்றுகளோடு சேர்த்து ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். அதுக்குள்ள கம்மை பூசி அதை நான் ஒட்டி எடுக்கிறேன். அதை ஒட்டி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகு நான் வெட்டின அந்த ஹார்ட்டை ஒவ்வொரு அந்த இதழ்கள் வாரம் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் அந்த ஹார்ட்டை ஒட்டி எடுக்கிறேன். அது ஒரு அழகாக இருக்கும். ஸோ அதான் நான் இப்போ ஒட்டி கொண்டிருக்கிறேன்.
இந்த ஹார்ட்டுகளை ஒட்டி முடிஞ்சு இப்போ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் இந்த கைப்பிடி செய்ய போகிறேன். கைப்பிடிக்கு ஒரு நீளமாக ஒரு கார்ட்போர்ட்டை வெட்டி கொண்டு அந்த நீளமான கார்ட்போர்ட்டை உள்பக்கமாக சரி நேராக இஞ்சால ஒரு சைட் அங்கால ஒரு சைட்டுக்கு உள்பக்கமாக நான் அதை ஒட்டி எடுக்கிறேன். ஒட்டி எடுத்ததும் அழகான ஒரு பாஸ்கெட் வந்துட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ரவுண்டாக வெட்டி வச்ச ரெஜிஃபோமை அதுக்குள்ளே நான் உள்ளுக்குள்ளே வச்சு உள்ளுக்குள்ளே கம்மை பூசிட்டு நான் அந்த ரெஜிஃபோமை வச்சு அதில் ஒட்ட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் அங்கால இஞ்சால அசையாமல் அது வடிவாக நேராகவே நிற்கும். அதில் நாங்கள் அந்த பூக்களை குத்தி வைக்கலாம். இப்போ நான் இந்த ரெஜிஃபோமையும் வச்சு ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் பூக்கள் செய்து வச்சேன், நான் அந்த ரோஸ் செய்து வச்சேன், அதை முழுக்க ஒவண்டா இணைச்சி அதை அப்படியே பொக்கையாக செய்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை இந்த ரெஜிஃபோம் நடுவில் வச்சு ஃபிட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இந்த பூக்களை அந்த பாஸ்கெட்டுக்கு எப்படி அழகாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் விரித்து அதை தள்ளி தள்ளி ஒவ்வொரு பூக்களாக விட்டு வடிவாக அதை ஷேப் பண்ணி விட்டால் வடிவான ஒரு பொக்கை வந்துடும். அது பிறகு நான் வெள்ளை ரோஸில் சின்னோண்டா செய்து அதுக்கு இடையில அந்த வெள்ளை ரோஸையும் வச்சேன் நான். ஸோ அதையும் இதில் பாருங்கள். இப்போ நான் இதில் அந்த வெட்டி வச்ச எழுத்துக்களை ஹாப்பி பர்த்டே எழுத்துக்களை ஒரு நீளமான ரோஸ் கலர்லேயே அந்த ஒரு நீளமான கார்ட்போர்ட் துண்டொண்டை வெட்டி அதில் சரியாக நேராக வச்சு நான் ஹாப்பி பர்த்டேயை அதில் ஒட்டி எடுக்கிறேன். ஒட்டி போட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி சின்ன ஒரு கார்ட்போர்ட்லேயே வெட்டி அதில் ஒட்டி கொண்டு நான் அந்த பூக்கள்ற நடுவில் அதை செருகி வைக்கிறேன். அப்புறம் அது ஒரு வடிவாக இருக்குமென்னு சொல்லி நான் அதை செய்கிறேன் பாருங்கள். எல்லாம் செய்ததுக்கு பிறகு நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அந்த கைப்பிடியை அலங்கரிக்கிறதுக்காக ஒரு நெட் துணியில் நீளமான ஒரு துண்டு வெட்டி அதை போ வடிவமாக நான் கட்டி எடுக்கிறேன். அது ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கும் நீங்கள் செய்கிற பொக்கைக்கு அது நெத்தானண்டு இல்லை, உங்களுக்கு எந்த துணி எடுக்கலுமோ அதை எடுத்து அழகாக போ கட்டினா அது ஒரு வடிவாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இப்போ செய்கிறேன். இப்போ என்னுடைய பொக்கை ஃபினிஷிங்குக்கு வந்துட்டுது.
இந்த ஃபினிஷிங்கான இந்த பொக்கையை இன்னும் அலங்கரிக்கிறதுக்காகவும் இந்த மகளுக்கு நான் ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காகவும் நான் கொஞ்சம் காசு எடுத்து அதை தாள்களாக மாற்றி அந்த தாள்களை சுருள்களாக செய்து ஒவ்வொரு ரோஸுக்கிடையிலையும் நான் அதை செருகி வைக்க போகிறேன். அப்போ அது இன்னும் அழகாக இருக்கும். அதை ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கான ஒரு பொருளாகவும் வந்துட்டுது. ஸோ அதுதான் இப்போ நான் செய்து கொண்டிருக்கிறேன். இதோட இந்த பொக்கை ஃபினிஷ்ட், வடிவான ஒரு அழகான பொக்கை ஃபினிஷ்ட் ஆகிட்டுது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். சின்ன சின்ன கை வேலைகள் செய்தால் எங்களுக்கு அது நல்லம். பொம்பளைகளுக்கான வேலைகள் இது. வீட்டில் நாங்கள் சும்மா இருக்கக்குள்ளே இதுகளை செய்து பார்க்கலாம். அப்போ அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும், எங்களுக்கு ஒரு வேலையாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை முயற்சித்து பாருங்கள். நன்றி. பாருங்க, நான் அந்த எங்களோட மகளுக்கு பர்த்டேக்கு செய்த ஃப்ளவர் பாஸ்கெட் இது எப்படி இருக்குது பாருங்க, அழகா இருக்குதா? ஸோ நான் தான் செய்ததான், என்னுடைய கைவேலை இது. இதுவும் என்னுடைய கைவேலை. இவ்வளோ அழகாக செய்திருக்கேன் பாருங்க. இந்த பூ இது வேண்டி போட்டு நான் இப்படி இந்த கம்பி வளைச்சி இப்படி செய்திருக்கிறேன். எப்படி இருக்குது? ஸோ இந்த வீடியோவை பார்த்து முதலாவதாக பார்க்குற நீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதே நேரம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.